ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கசப்பே இல்லாமல் டேஸ்டியான பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாவக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே உள்ள சீடு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இப்போது பாவக்காவை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன பாவக்காய் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பெரிய பாவக்காய் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேலே உள்ள லேயரை மட்டும் லைட்டாக பீலரை வச்சு பீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கசப்பு தெரியாது. உள்ளே உள்ள சீடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த தோல் மாதிரி இருக்குல்ல அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி. இப்போது பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு, சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்தாச்சு, பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மேஷ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வதங்கிறதுக்காக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் வத்தல் பொடி 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கரண்டியால் அழுத்தி விட்டிங்கன்னா தக்காளி எல்லாமே மசிஞ்சு நல்லா ஒரு பேஸ்ட் ஆயிரும். புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவை சேர்த்துட்டு மேலும் ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிரும். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது தயிர் சாதம் கூட சூப்பராக இருக்கும், ரசம் சாதம் கூட நல்லா மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இதை ரைஸில் அப்படியே போட்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.